அது என்ன லோகத்துக்கு தர்மத்தை நடத்தி காட்ட வந்த தெய்வமாகினாலே எதை எப்படி காட்டணுமோ உலகத்துக்கு அதை காட்டி வந்தாக்கினிலும் ஸ்நானங்கள்லாம் பண்ணி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஸ்ராத்தாதிகள்லாம் பண்ணி இங்குதி புண்ணியாக்கத்தை கொண்டு பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணினாளா. ஏன்னா எதன்னா புருஷோ பவதி ததன்னா தஸ்ய தேவதா. இவன் எதை சாப்பிட்றானோ அதைத்தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும், சுவாமிக்கு வைஷ்ணதேவம் பண்ணணும். உனக்கு ரொட்டி இட்டி தட்டி தான் அவன் சாப்பிடுவாள், அதையே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா, அதையே பிச்சு ஹோமம் பண்ணிவிடுவா வைஷ்ணதேவத்துக்கு. அவன் சாப்பிட்றத தான் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதனால நான் இந்த இங்குதி புண்ணியாகம்னு அது பில்லோ பழம் மாதிரி இருக்குமா, அந்த பழத்துல உள்ள இருக்கிற சத்தத்தான் சாப்பிட்டு இருக்கேன். அதனாலேயே பாகிஸ்தான் பண்றேன்னு பண்ணிட்டு வந்தாளா. பண்ணிட்டு வந்துட்டாள் மந்தாகினியில. அங்கிருந்து கௌசல்யா பிரபதிகள்லாம் அந்த துறை வழியா வரும்போது அதை பார்த்துட்டு போன அழுதாளா. ஆஹா, அயோத்தியில இருந்தா தங்க பிளேட்ல பண்ணுவனே ஸ்ராத்தா, இங்குதி புண்ணியாகன் தசரதனுக்கு என் குழந்தை கையால பிண்ட பிரதானம் பண்ண முடியாத காலம் வந்ததுன்னு கதறினாளா. அவள்லாம் அது காலம் என்ன பண்ணிவிடும் தெரியுமா. அதனாலதான் காலத்தை ஈஸ்வரனாக சொல்வது நம்ம மதத்தில். அந்த காலத்தை பத்தி சொல்வதற்காகவே வேதத்துல ஒரு பிரச்சனம். நம்ம காலத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்படி பிரட்டிவிடும் காலம். தெய்வத்தையும் காலத்தையும் ஒன்னாக சொல்வது வழக்கம்.